Welcome to Love Guru channel, India's first relationship coaching channel. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் பாடி லாங்குவேஜஸ் ஆஃப் ஆல்ஃபா மேல். இது ஆல்ஃபா மேல் சீரியஸில் 5th எபிசோட். கிளியராக புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்கள நம்ம பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க ஸ்ட்ராங்காக வீக்காக, அவங்க ஆல்ஃபா மேலா இல்லை நைஸ் கான்னு. ஏன் ஆல்ஃபா மேலோட பாடி லாங்குவேஜஸ் ரொம்ப முக்கியம்? ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக பொண்ணுங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ண வைக்கும், அவங்க நம்மளை லவ் பண்ண வைக்கும். அந்த ஆல்ஃபா மேல் பாடி லாங்குவேஜ் பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நம்பர் 1 சைன், ஐ கான்டாக்ட். புரிஞ்சுக்கோங்க, ஐ கான்டாக்ட்ங்கிறது ஸ்ட்ராங் பவர்ஃபுல் டெக்னிக். அடுத்தவங்களோட கண்ணை பார்த்து பேசுகிறது. ஒரு நைஸ் காயால் அடுத்தவங்களோட கண்ணை பார்த்து பேசவே முடியாது. இது அவனை ரொம்ப பயமுறுத்தும். அதுதான் அவனை ஆக்சுவலாக ரொம்ப வீக்குன்னு காமிக்கும். பட் ஒரு ஆல்ஃபா மேல் ஸ்ட்ராங்காக கேஷுவலாக அடுத்தவங்களோட கண்ணை பார்த்து பேசுவான். இதுதான் அவனை டிஃபைன் பண்ணும், இதுதான் அவனை ரொம்ப அட்ராக்டிவாக காமிக்கும். அங்கே ஒரு செக்ஷுவல் டென்ஷனே இதனால் அவன் க்ரியேட் பண்ணுவான். இது ரொம்ப பவர்ஃபுல். சைன் 2 வாக். புரிஞ்சுக்கோங்க, ஒரு நைஸ் காய் எப்போ நடந்தாலும் ஏதோ அவனை கொல்ல போகிற மாதிரியே எப்போ பார்த்தாலும் வேகமாக பதட்டமாகவே அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய பதட்டத்திலே வீக்னஸ் பச்சையாக தெரியும். பட் ஒரு ஆல்ஃபா மேல் எப்பயுமே ஸ்லோவாக கான்ஃபிடெண்ட்டாக நடப்பான். ஏதோ அவன் தான் டைமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த அர்ஜென்சியும் இல்லாமல் கூலாக காமாக கான்ஃபிடெண்ட்டாக உலகத்தையே ஆள்ற மாதிரி நடப்பான். சைன் 3 சிட்டிங் போஸ். எப்பயுமே நைஸ் காய்ஸோட சிட்டிங் போஸ் எப்படி இருக்கணும்னா, தலை குனிஞ்சிருக்கும், அவனோட ஷோல்டரு பாடி ஃபுல்லாக குறுக்கிக்கிட்டு ரொம்ப வியர்டாக இருப்பாங்க. இதை பார்த்தா எந்த பொண்ணுக்குமே இவங்க அட்ராக்டிவாக தெரிய மாட்டாங்க. இது ஜஸ்ட் வீக்னஸ் தான் காமிக்கும். பட் ஒரு ஆல்ஃபா மேலோட சிட்டிங் போஸ் எப்படின்னு தெரியுமா? கால் மேலே கால் போட்டு கெத்தாக கான்ஃபிடெண்ட்டாக ஒருத்த கையை பின்னாடி போட்டு ஜம்முன்னு உட்காந்துருப்பாங்க. இந்த உலகத்துக்கே நான் தான் கிங்குங்கிறத காமிக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப பவர்ஃபுல். ஸோ எப்பயுமே கால் மேலே கால் போட்டு இதே பொசிஷன்லே பெட்டர் உட்காருங்க. இதுதான் ரொம்ப அட்ராக்டிவ். புரிஞ்சுக்கோங்க. ஸ்பெஷல் நோட், நீங்கள் தனியாக தெரியும்னு நினச்சிங்கன்னா எப்பயுமே உங்களோட ஹெட் ஸ்ட்ரைட் ஆகணும், ஷோல்டர் செஸ்ட்டு விரிஞ்சிருக்கணும். சைன் 4 ஹேண்ட்ஷேக். ஒரு நைஸ் காய் ஹேண்ட்ஷேக் பண்ணனா அவன் ஃப்ரீயாக கையை கொடுப்பான். அடுத்தவங்க ஈஸியாக அவனை டாமினேட் பண்ணி அவன் கையை பிடிப்பாங்க. இது அவனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அவன் ஃபெமினின் பிஹேவியர்னு ப்ரூவ் பண்ணும். இது அவன் சப்மிசிவ் கேரக்டர் அப்படின்னு காமிக்கும். இது ரொம்ப வீக்கு. பட் ஒரு ஆல்ஃபா மேல் கையை பிடிக்கும்போது டாமினண்ட்டாக பட் கண்ட்ரோலாக ஹேண்ட்ஷேக் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ரொம்ப லூஸாக ஹேண்ட்ஷேக் பண்ணால் அது சப்மிசிவ் கேரக்டர் ஃபெமினின் பிஹேவியர், ரொம்ப டைட்டாக பிடிச்சா அது கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு காமிக்கும். ஸோ அவன் எப்போ ஹேண்ட்ஷேக் பண்ணாலும் டாமினன்ட் பட் கண்ட்ரோல் ஸ்ட்ரென்த்தில் பிடிப்பான். இதுதான் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ். சைன் 5 ஸ்மைல். ஒரு நைஸ் காய் எல்லாத்தையும் பார்த்து சிரிப்பான், ரொம்ப சிரிப்பான். ஏன்னா அப்போ தான் எல்லாருமே இவனை லைக் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு. இந்த எப்பயும் சிரிக்கிற ஸ்மைலை பார்த்தாலே ஒரே ஒரு விஷயந்தான் தெரியும், ஹீ இஸ் வீக். பட் ஒரு ஆல்ஃபா மேல் யார் அவனுக்கு தேவையோ அவங்ககிட்ட மட்டும்தான் சிரிப்பான். அப்படியே சிரித்தாலும் ரொம்ப லைட் அண்ட் சிம்பிளாக இருக்கும். மீதி எப்பயுமே அவன் சிரிக்க மாட்டான். ஏன்னா அவன் அடுத்தவங்களுக்கு இவன் எப்பயும் டேஞ்சரஸாக தெரிஞ்சாலும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி கேஷுவலாக இருப்பான். அதை பற்றி கண்டுக்கவே மாட்டான். ஏன்னா அவன் உண்மையிலேயே டேஞ்சரஸ் தான். சைன் 6 மஸ்குலர் ஃபிசிக். ஒரு ஆல்ஃபா மேல்னு ஒருத்தரை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுற விஷயம் என்னன்னு தெரியுமா? மஸ்குலர் ஃபிசிக். பட் இஷ்யூ என்னென்னா, நைஸ் காய்ஸ்ட்டை எப்பயுமே 2 ஃபிசிக் தான் இருக்கும். ஒன்று லீன் ஃபிசிக்கு, இன்னொன்று ஃபேட் ஃபிசிக்கு. லீன் ஃபிசிக் என்ன சொல்லணும் தெரியுமா? நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லும். ஃபேட் ஃபிசிக்கு நீங்கள் ரொம்ப லேசியாக இருக்கீங்கன்னு சொல்லும். இது ஒரு ஆல்ஃபா மேலுக்கு எப்பயுமே தெரியும். ஸோ அவன் எப்பயுமே ஆட்டோமேட்டிக்காக ஜிம்முக்கு போய் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி அவனோட ஃபிசிக்கை மஸ்குலராக தான் டெவலப் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுருப்பான். ஏன்னா அதுதான் அவனை ஒரு ஆல்ஃபா மேலாக காமிக்கும். சைன் 7 யூனிக் ஸ்டைல். நைஸ் காய்ஸ்ட்டு என்ன இஷ்யூனா, அவங்க எப்பயுமே ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எது நல்ல ஸ்டைல்னு தெரியவே தெரியாது.
ஓகே, அந்த ஸ்டைல் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாரும். அப்படின்னா அது நல்ல ஸ்டைலில் தான் இருக்குன்னு சொல்லி அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து ஒரு ஸ்டைல் மாறும், எல்லாரும் அதே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இவங்களும் அதே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரியே ஒவ்வொரு வாட்டியும் அடுத்தவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களா ஒரு ஸ்டைல் சூஸ் பண்ணால் அடுத்தவங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அது பிரச்சனையாகும், அது நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்க பயப்படுறாங்க. பட் ஒரு ஆல்ஃபா மேல் அதை பற்றி கேர் பண்ண மாட்டான். அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அவனுக்குன்னு ஒரு தனி யூனிக் ஸ்டைல் க்ரியேட் பண்ணிக்குவான். அந்த ஸ்டைலை எப்பயுமே அவன் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பான். யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா அதில் என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லி அதை சரி பண்ணிவிட்டு எப்பயுமே அவனுக்குன்னு ஒரு தனி யூனிக் ஸ்டைல் வச்சுருப்பான். அவன் தான் ஆல்ஃபா மேல். ஸோ நீ ஒரு ஆல்ஃபா மேலாக மாறணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாடி லாங்குவேஜை பழகிக்கோங்க. நம்பர் 1 ஐ கான்டாக்ட், நம்பர் 2 வாக், நம்பர் 3 சிட்டிங் போஸ், நம்பர் 4 ஹேண்ட்ஷேக், நம்பர் 5 ஸ்மைல், நம்பர் 6 மஸ்குலர் ஃபிசிக், நம்பர் 7 யூனிக் ஸ்டைல். நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.